ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பரங்கி பழத்தை வச்சு சூப்பரான இனிப்பு களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பரங்கி பழத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நாம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். சிவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி ஓரளவுக்கு பொன்னிறமாக கலர் மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுருக்க அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த கப்பில் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க அரிசியை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பரங்கி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் பரங்கி பழம் நல்லா வேகட்டும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சி. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே சேர்த்த பரங்கி பழம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட அரைச்சிட்டு வந்த அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம். இதை உள்ளே சேர்க்கும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தீயை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூட நான் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தோட அளவு பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் வெள்ளத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி இப்போ இது கூட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்ததும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உள்ளே சேர்த்த அரிசி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த இனிப்போட சுவையை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நாம் துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காயும் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஈஸியான பரங்கிக்காய் களி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.